உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் டேய் விக்கி கரா, இன்னொரு தலைக்கு 5 லட்சம் ரூபா தரேன்டா. ஆனா அவன் தலையை மட்டும் வெட்டி என் காலடியில் கொண்டு வந்து போட்டணும் பாத்துக்க. அத இந்த ஃபுட்பாலை உதைக்கிற மாதிரி காலால உதைச்சு உதைச்சு சந்தோஷப்படணும் நானு. யாரா? இந்த என் மாப்பிள்ளையோட அப்ப என் சம்மந்திடா. தக்காளி அவன் தலையை கொண்டு வந்து என் காலு கடையில் வை நீ. சரி, ஏய் மறந்து போடாத. 5 லட்சம் ரூபா. முடிவு எடுத்துட்டல்ல, அப்ப தைரியமா இரு. உனக்கு சரின்னு பட்டதை நீ பண்ண போற. இனிமே உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்க போறது நீதானே. அப்புறம் என்ன, சில்ல ராதி. சார் உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. பா, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோப்பா, எனக்கு ஒண்ணு பிடிக்கும்ல. நீ எனக்காக வரணும், வந்துதான் ஆகணும். சரியா? அத சொன்னா புரிஞ்சுக்கத்தா. அது உன் புருஷன் கடை. அதோட அவர் கூப்பிடாம நீ கூப்பிடுறதே முதல்ல தப்பு. சொன்னா கேளுத்தா, நீங்க கிளம்புங்க. உனக்கு என்னப்பா அவன் கூப்பிடணும்? டே, எங்க அப்பா ஒரு வார்த்தை கூப்பிடுறா. ஏய், எதுக்கிட்டு ஏன் பக்கம் திரும்புறீங்க? என்னால கூப்பிட்டு இருக்க முடியாது. உனக்கு வேண்டாம், நீ கூப்பிடு. சும்மா அந்த ஆளை வர சொல்றதே பெரிய விஷயம். சும்மா சீன் போடாம சீக்கிரம் கிளம்ப சொல்லு. இங்க பாரு, ஒழுங்கா கூப்பிட சொல்லிட்டேன். அதை கூப்பிட முடியாது. அப்ப நீ தனியா போய்க்க, நான் வரமாட்டேன் போ. ஐயோ சாமே, எனக்கு தான் எங்க இருந்து வந்து மாட்டு வாங்கிங்களோ. உங்க வீட்டுல இந்த மாதிரி அப்பா பொண்ணு இருக்காங்களா? அதுங்களா நல்ல காரியத்துக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதே. அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. கிளம்புறியா இல்லையா நீ? என் அப்பா இருந்தாதான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஐயோ எத ஆண்டாளே, எனக்காக எதுக்கு தான் நீ மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ கிளம்புத்தா, மாப்பிள்ளை பாவம். இந்த பாரு, நீ வந்தாதான் நான் போவேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன். போதுமா? இந்த முடிவை என் புருஷன் எடுக்கட்டும். ஏத்தா, இப்படிலாம் பிடிவாதம் பிடிக்காதத்தா. ஐயா மாப்பிள்ள, நீங்க ஆண்டாளை கூட்டிட்டு கிளம்புங்க. இந்தாரு, பாம்பு தெரிஞ்சு பால் ஊத்திட்டு இருக்காது. சரியா? என்னதான் அப்படி பண்ணாலும் பாம்பு விஷம் தாண்டி கக்கும். சொல்லிட்டே இருக்கேன் நானு. நீ அவரை கூப்பிட போறியா இல்லையா? மாமா, நானும் உங்க மாவுல துணி கடை திறக்கிறோம். கொஞ்சம் வந்துட்டு போங்க. மாமா வாங்க. பா, அதான் இப்ப கூப்பிட்டாருல, வா போலாம். மாமா வாங்க, தயவு செஞ்சு. சரி மாப்பிள்ள வரேன். இப்போ மாப்பிள்ள கூப்பிட்டாரு, நான் வரேன். ஐயோ தேங்க்யூ மாமா. வா போலாம், அப்பா கூட்டிட்டு வா. நீங்க ஏறுங்க மாமா. சரி மாப்பிள்ள ஏறுங்க. ஐயோ இந்தாரு, நீ எதுக்கு வர, என்னத்தை நினைச்சிட்டு வரன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா? சத்தம் கம்முன்னு கொன்று ஒண்ணு. நான் அங்க வந்து ஏதாவது ஒரு வேலையை காட்டுன்னு எனக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, சத்தியமா சொல்றேன், கொன்று ஒண்ணு. ஒழுக்குமாறு. சரியா? ஹலோ, சொல்லு. இல்ல ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே நான் உனக்கு கால் பண்றேன்.
பேச்ச மாத்தாதம்மா. நீ முன்னாடில இருந்தே அப்பாவை லவ் பண்ணிட்டு தான் இருந்த. ஆனா காரணம் மட்டும் என்ன சொல்லுவ? அதுக்கு பேரு லவ்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பிடிப்பு இருந்துச்சு. பிடிப்புன்னா? அது அது ஒரு ஈர்ப்பிடி. இவர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்? இவர் நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருவாரா? இவர் நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுவாரா? நம்ம குழந்தைய இவர் குழந்தை மாதிரியே உண்மையாவே பார்த்துப்பாரா? இப்படி எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் அந்த குழப்பத்தெல்லாம் தாண்டி அவரை பிடிக்கும். சரி, அப்பாவை நீ முதல்ல எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பேன்? அந்த முதல் நாள் அவர்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரப்போறாருன்னு தெரியாம பார்த்த நாள். அவர்தான் நம்ம வாழ்க்கையாவே இருக்க போறாருன்னு தெரியாம யாரோ ஒருத்தர மாதிரி அவரை பார்த்த நாள். என்னால எப்படி அந்த நாளை மறக்க முடியும்? தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா. உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். தமிழ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? சில நேரம் அம்மாக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருப்பேன். ஆனா அது உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் தெரியாதுடி. நான் கஷ்டப்படும் போதெல்லாம் கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வந்து நிப்பாரு. எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவர் கரெக்டா வருவார்ல? ஆமாம்மா, எனக்கே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஷாக்கா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா கண்டிப்பா அப்பா வருவார்னு எனக்கு நம்பிக்கை வந்துடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.